படத்தை ஓபன் பண்ணா ஒரு 80 வயசு ஆயா வந்து நிக்குது. அவர் சாதாரணமா விவசாயத்துல இருந்து தான் ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லுது. யாருன்னு பார்த்தா நம்ம படத்தோட ஹீரோ. அவருக்கு 40 வயசு இருக்கும். வருஷம் 2067. பூமி இனிமேல் வாழ்றதுக்கு ஏத்த இடமா இல்ல. பயிர்கள் ஒவ்வொன்றா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. சாப்பாடு தட்டுப்பாடு. மக்களுக்கு ஒரே பயம். இன்னும் எத்தனை நாளைக்கு நம்மளால இங்க வாழ முடியும்? என்ன பிளாஷ்பேக்கான்னு பாக்குறீங்களா? பிளாஷ்பேக்கும் இல்ல, பிளாஷ் கட்டும் இல்ல, லைவ் தான். என்ன கதைன்றது உள்ள போய் பார்த்துக்கலாம் வாங்க. நண்பா நண்பீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் இன்டர்ஸ்டெல்லர். 2014 வெளிவந்தது. நம்ம கிறிஸ்டோபர் நோலன் டைரக்ஷன் பண்ணது. விஎஃப்எக்ஸுக்காக ஆஸ்கார் அவார்டே வாங்கியிருக்கு. இதுக்கு மேல இந்த படத்துக்கு இன்ட்ரோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வருஷம் 2067. பூமி இனிமேல் வாழ்றதுக்கு ஏத்த இடமா இல்ல. பயிர்கள் ஒவ்வொன்றா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. சாப்பாடு தட்டுப்பாடு. மக்களுக்கு ஒரே பயம். இன்னும் எத்தனை நாளைக்கு நம்மளால இங்க வாழ முடியும்? இந்த நேரத்துலதான் கூப்பர், முன்னாடி நாசால வேலை பார்த்த ஒரு பைலட், ஆனா இப்போ ஒரு சாதாரண விவசாயி, தான் பொண்ணு மார்க், பையன் டாம், 2 பேரோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஒரு நாள் மர்ஃபுக்கு ஒரு விஷயம் தோணுது. அவளோட ரூம்ல யாரோ இருக்கிற மாதிரி புத்தகங்கள் தானா கீழே விழுது. மார்க் பயந்துட்டு அப்பா கிட்ட ஓடி வரா. அப்பா, என் ரூம்ல பேய் இருக்கு. கூப்பர் சிரிக்கிறான். பேய் இல்லடா, ஏதாவது கிராவிட்டி ப்ராப்ளமா இருக்கும். ஆனா அந்த பேய் தான் பின்னாடி மனித குலத்தையே காப்பாத்த போகுது. இந்த விசித்திரமான சம்பவத்துல இருந்து கிடைத்த கோஆர்டினேட்டை கூப்பர் ஃபாலோ பண்றான். அவன் போய் சேர்ற இடம் பல வருடமா உலகத்துக்கு தெரியாம இயங்கிக்கிட்டு இருக்கிற நாசா ஃபெசிலிட்டி. அங்க ப்ரொஃபசர் பிராண்ட் ஒரு உண்மையை சொல்றாரு. இருக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு வாம்போல் இருக்கு. அதுக்கப்புறம் மனுஷங்க இதுவரைக்கும் போயிடாத ஒரு கேலக்சி. அங்க சில பிளானட்கள் இருக்கலாம். அந்த பிளானட்ல ஏதாவது ஒண்ணு மனுஷங்க வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி இருந்தா பூமியில இருந்து எல்லாரையும் அங்க கொண்டு போகலாம். கூப்பருக்கு ஒரு வேலை அந்த பிளானட்டை போய் செக் பண்ணிட்டு வரணும். ஆனா அதுக்கு ஒரு வேலை இருக்கு. அவன் தான் குடும்பத்தை விட்டுட்டு போகணும். மர்க் மட்டும் அவனை விடவே மாட்டேன்றா. அப்பா போகாத. ஆனா கூப்பர் போக வேண்டிய கட்டாயம். அவன் கிளம்புற நேரத்துல மர்க் கோபத்துல கதவை முடிக்கிறான். கூப்பர் அவளை பார்க்காம விண்வெளிக்கு போயிடுறான். அவனுக்கு தெரியாது, அது அவன் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய பிரிவாக மாறப்போகுது. கூப்பர், அமேலியா, அவங்களோட ரோபோட்டு டார்கஸ் எல்லாரும் சட்டனுக்கு போறாங்க. அங்கதான் அந்த வாம்போல் வெளியிலிருந்து பார்த்தா ஒரு பெரிய உருண்டை மாதிரி அதை கடந்து போகணும். அதை கடந்து போனதும் அங்க வேறு ஒரு கேலக்சிக்குள்ள போயிடுறாங்க. இப்போ முதல் பிளானட் மில்லர் பிளானட். அங்க 1 மணி நேரம் பூமியில 7 வருஷத்துக்கு சமம். ஆனா இதை அவங்க முழுசா உணரல. அவங்க பிளானட்டுக்கு இறங்குறாங்க. தண்ணி மட்டுமே. அதுவும் சாதாரண தண்ணி இல்ல, பெரிய பெரிய அலைகள். கூப்பருக்கும் அமேலாவுக்கும் உயிர் போற மாதிரி ஆகுது. திரும்ப எண்டூரன்ஸுக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. அவங்க நினைச்சதை விட ரொம்ப நேரம் கடந்திருக்கு. வெளியில இருந்து ரொமெலி பல வருடங்கள் வயதாகி இருக்கான். கூப்பர் அதிர்ச்சியோடு கேட்கிறான், இவ்வளவு நேரமா? ஆனா அவனுக்கு அப்போதான் புரியுது, காலம் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி ஓடாது. அடுத்ததாக டாக்டர் மேனை தேடி போறாங்க. அவன் அனுப்பிய டேட்டா நம்பிக்கை கொடுத்தது. அந்த பிளானட் வாழக்கூடியது. ஆனா உண்மை, மேன் பொய் சொல்லியிருக்கான். அவன் தனியா சாக போற பயத்துல அவனோட பிளான் நல்லது மாதிரி டேட்டா அனுப்பியிருக்கான். கூப்பரை கொல்லவும் முயற்சி செய்யறான். அங்கதான் எல்லாமே தலைகீழா போகுது. மேன் எண்டூரன்ஸை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்யறான். அங்க ஒரு தவறு. அதுவே பெரிய விபத்தா மாறுது. எண்டூரன்ஸ் சுத்த ஆரம்பிக்குது பம்பர மாதிரி. கூப்பருக்கு ஒரே ஒரு ஆப்ஷன், சுத்துற விண்கலத்தோட தன்னோட விண்கலத்தை இணைக்கணும். ஒரு சின்ன மிஸ்டேக், 2 பேருக்கும் குட் பை. கூப்பர் வேகமா சொல்ற எண்டூரன்ஸை பார்த்துட்டு சரி இதை பண்ணலாம். அவன் விண்கலத்தை சுழற்சியோட சிண்டோரைஸ் பண்ணி டக் பண்ணிடுறான். மனுஷர் செம தைரியத்துல எண்டூரன்ஸை காப்பாத்துறான். ஆனா இப்போ அவங்க கையில ரீசோர்ஸ் கம்மி. பூமிக்கு திரும்ப முடியாது. அமேலியா சொல்றா, எண்டூரன்ஸோட பிளானட்டுக்கு போகலாம். அங்க மனிதர்கள் வாழ முடியாது. ஆனா அந்த பிளானட்டுக்கு போக ஒருத்தர் தியாகம் செய்யணும். கூப்பர் முடிவு செய்துட்டான். நீ போ, பாத்துக்கிற. டார்ஸை கூட்டிக்கிட்டு கூப்பர் எண்டூரன்ஸ்ல இருந்து திரிகிறான். முன்னாடி கார்கண்டுவா ஒரு மிகப்பெரிய கருத்துளை. கூப்பர் அதை பார்த்துட்டு தன் மகள் மர்ஃபை நினைக்கிறான். அவன் மெதுவா சொல்றான், மர்ஃப். தன்னொடி கூப்பரும் டார்ஸும் கருத்துளைக்குள் விழுறாங்க. கூப்பர் செத்துட்டான்னு நினைக்கிற நேரத்துல ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. அவன் சாகல. அவன் ஒரு வித்தியாசமான இடத்துல இருக்கான். அங்க காலம் ஒரு பாதை மாதிரி இல்ல, ஒரு அறை மாதிரி. ஒரு நேரத்துல கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே அவன் முன்னாடி இருக்கு. இதுதான் டெசாரக். கூப்பர் அங்கிருந்து பாக்குறான். ஒரு அறை. அந்த அறை மர்ஃபியோட சைல்ட்ஹுட் பெட்ரூம். அப்போதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. பல வருஷத்துக்கு முன்னாடி மர்ஃப் சொன்ன, அப்பா என் ரூம்ல பேய் இருக்கு. அந்த பேய்
யாருன்னு இப்போ தெரிஞ்சிருச்சு. அது கூப்பர் தான். டார்ஸ் கருத்துளைக்குள் இருந்து கிடைத்த டேட்டாவை கூப்பருக்கு கொடுக்குது. அந்த டேட்டா தான் மனுஷங்களை காப்பாத்துற கீ. ஆனா அத பூமிக்கு எப்படி அனுப்புறது? கூப்பருக்கு ஒரே வழி. மர்ஃபியோட பழைய ரூம். அவன் புத்தகங்களை அசைக்கிறான். டெஸ்டில் கோஆர்டினேட் அனுப்புறான். அதுதான் அவங்க நாசாவுக்கு போக காரணம். ஆனா இப்போ இன்னொரு மெசேஜ் அனுப்புறான். மர்ஃபியோட பழைய வாட்ச் அதோட செகண்ட் ஹேண்டை மவுஸ் போர்டு மாதிரி அசைக்க ஆரம்பிக்கிறான். டிக் டிக் டிக். அது சாதாரண வாட்ச் இல்ல. அது ஒரு அப்பன் தன் பொண்ணுக்கு அனுப்புற கடைசி மெசேஜ். பல வருஷங்களுக்கு முன்னாடி என் அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாருன்னு அழுத மர்ஃப் இப்போ அந்த வாட்சை பாக்குறா. அந்த சிக்னலை டீகோட் பண்றா. அவளுக்கு புரியுது இது அப்பா தான். அவள் அந்த டேட்டாவை பயன்படுத்தி ப்ரொஃபசர் பிராண்ட் முடிக்க முடியாத ஈக்குவேஷனை முடிக்கிறார். அந்த ஈக்குவேஷன் மூலமா மனிதர்களை பூமியிலிருந்து வெளியே கொண்டு போக முடிகிறது. கூப்பர் தன் மகளை காப்பாற்ற வந்தவன். ஆனால் கடைசியில அவனோட மகள் ஒரு மனித குலத்தையே காப்பாத்துறான். டெஸ்ட்ராக் மறைஞ்சு போகுது. கூப்பர் விண்வெளிக்குள்ள தூக்கி வீசப்படுறான். கண்ணை திறந்து பார்க்கிறான். ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன். அவன் நினைச்சது சில மணி நேரம் தான். ஆனால் பூமியில் பல வருடங்கள் கடந்திருக்கு. அந்த ஸ்டேஷனுக்கு பெயர் கூப்பர் ஸ்டேஷன். அப்போதுதான் அவனுக்கு தெரியுது மனுஷங்களை காப்பாத்திய சயின்டிஸ்ட் வேற யாரும் இல்ல, மர்ஃப். அவன் பொண்ணு. ஆனா மர்ஃப் இப்போ ஒரு வயசான பாட்டி. கூப்பர் மட்டும் இன்னும் வயசாகல. ஏன்னா அவன் கருத்துளை பக்கத்துல இருந்த ஒரு காலம் ரொம்ப மெதுவா ஓடியது. கடைசியில தந்தையும் மகளும் சந்திக்கிறாங்க. ஆனா இது அப்பா தன் பொண்ணை பாக்குற ரியூனியன் மாதிரி இல்ல. இருவருக்கும் தெரியும் அவங்களுக்கு ஒன்றாக வாழ நேரம் ரொம்ப கம்மி. மர்ஃப் சிரிச்சுக்கிட்டே சொல்றா, அப்பா, ஒரு அப்பன் தன் பொண்ணு சாகிறத பார்க்க கூடாது. நீ அமேலியாவை தேடிப்போ. அந்த ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையோட கூப்பர் மீண்டும் கிளம்புறான். அதே நேரத்துல அமேலியா எண்டூரன்ஸோட பிளானட்டுக்கு போய் சேர்ந்துட்டா. அங்க காற்று இருக்கு. மனிதர்கள் வாழக்கூடிய சூழல் இருக்கு. அவள் எண்டூரன்ஸின் கல்லறைக்கு முன்னாடி நிற்கிறாள். சுற்றி பார்க்கிறாள். பிறகு தன் ஹெல்மெட்டை கழற்றா. காற்றை சுவாசிக்கிறா. அந்த ஒரு பிரீத் ஒரு பெரிய பதிலை சொல்லுது. மனுஷங்களுக்கு இன்னொரு வீடு கிடைச்சிருக்கு. பூமி மட்டும் இல்ல, இன்னொரு உலகமும் இருக்கு. ஒரு அப்பன் தன் பொண்ணை விட்டுட்டு ஸ்பேஸுக்கு போனான். ஆனா அவளை ஒரு நாளும் கைவிடல. ஒரு பொண்ணு தான் அப்பன் தன்னை விட்டுட்டு போயிட்டாருன்னு நினைச்சான். ஆனா அவன் ஏன் போனான்னு புரிஞ்சுக்கிட்டதும் அதே அப்பனோட மெசேஜை வைத்து மனித குலத்தையே காப்பாத்திட்டா. காலம் அவங்கள பிரிச்சது. ஆனா அந்த உறவை பிரிக்க முடியல. ஏன்னா சில உறவுகளுக்கு தூரம் கிடையாது, காலமும் கிடையாது. அதனாலதான் ஒரு அப்பன் கருத்துள்ளைக்குள்ள இருந்து கூட பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்ப முடிஞ்சது. இந்த படம் இத்தோட சுவாரஸ்யமா முடியுது. இது போன்ற சுவாரஸ்யமான திரைக்கதைகளுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.